ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தாலும் விஜய் கிட்ட காவேரி பேசினதுக்கப்புறம் விஜய் அப்படியே குழந்த மாதிரியே மாறிட்டார். இருந்தாலும் காவேரி ரொம்ப கோவமாக வெண்ணிலாவோட விஷயத்தில் சரியான ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. விஜயும் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலா விஷயத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த நல்ல செய்தியை நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டார். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தார்ல, அதனால் பார்த்தா அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு எபிசோட் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு நான் போயிட்டு வரதுக்கு 2-3 நாள் ஆகும், 1 வாரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்றைக்கான எபிசோட்டையும் பார்த்தோம்னா காவேரி விஜயோட வீட்டில் போய் பார்க்கும்போது மாமி வந்து எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க, 1 வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதனால் அடுத்து பார்த்தோம்னா காவேரி அடுத்து மென்டல் குரூப் இவங்களாம் சேர்ந்து நம்ம காவேரியை வந்து வெண்ணிலா வச்சு ஏதோ டார்கெட் பண்ண போகிறாங்க. ஸ்டோரியில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. இதில் யார் மேலே கோவப்பட போகிறாங்க, கதையை எப்படி தலைகீழ மாற்ற போகிறாங்க, நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வரக்கூடிய ப்ரொமோவாக இருக்கட்டும், அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியாக இருக்கட்டும், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நல்லா இருந்துச்சுன்னா நல்லது தான். எமோஷனலாக மாற்றி எப்பயும் போல் லாஜிக் இல்லா மேஜிக் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரவீன் சார் டேரக்டர் வந்து நம்பலாம், அவர் வந்து ஒரு சூப்பரான கதையை தான் கொண்டு போவார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் காவேரியும் விஜயும் பேசிக்கிட்டாங்கல்ல, அதுவும் காவேரி விஜய் கிட்ட பேசும்போது விஜய் பண்ண ரியாக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே எமோஷனலாகவும் அவர் அப்படியே அந்த குழந்தை தனமாக அந்த இன்னசென்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்குறது இன்னுமே ரொம்ப ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு சூப்பராக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த விஷயத்தை சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக காட்டிட்டாங்க. நாளைக்கான எபிசோடில் அதை வச்சு ஓட்டிடுவாங்களா, இல்லை காவேரி அதாவது இந்த மாதிரி விஷயத்தை பேசுனாங்க, அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலாவுக்காக வந்து அந்த ஊருக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நாளைக்கான எபிசோடில் காட்டி அதோட முடிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்போ தானே ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரொமோ என்னங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இதை மட்டுமே அதாவது கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயத்தை மட்டுமே நாளைக்கான எபிசோடாக முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொதப்பலான எபிசோடு தான் நாளைக்கான எபிசோடுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் இப்போ ப்ரொமோலே முடிஞ்சு போச்சு. இதை மட்டுமே நாளைக்கான எபிசோடு ஃபுல்லுமே காட்டினாங்கன்னா கொஞ்சம் தொய்வாக தான், அதாவது கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் வேறு பார்த்தோம்னா இப்போ அதாவது யமுனா நிவினையும் காவேரியும் அங்கே பார்த்ததுலேருந்து யமுனா வந்து வேறு மாதிரி யோசனையோடு இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அதை வச்சு ஒரு 2 வாரத்துக்கு ஓட்டிடுவாங்க. அதனால் இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. வரக்கூடிய ப்ரொமோ நல்ல ப்ரொமோவாக இருக்கணும். இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த ப்ரொமோ பார்த்தோம் அப்படின்னா கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு செம்ம ஹாப்பி தான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு ஸ்கிரிப்ட் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி சம்மந்தமாக இருக்க சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ரொமோ வருது என்ன இதுங்கிறத வச்சு இன்றைக்கி முடிஞ்சால் ஈவினிங் இன்னொரு ரிவ்யூ பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.